Hi, hello friends, வணக்கம். Windows 10 ஓட tips and tricks பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம bell ஐகானை click பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First clipboard. உங்க search boxல clipboard setting அப்படினு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இத செலக்ட் பண்ணுங்க. clipboard history. இந்த பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இதோட ஷார்ட்கட் கீ கீபோர்ட்ல window key plus V பட்டனை பிரஸ் பண்ணாலும் clipboard பேஜ் எனேபிள் ஆகும். இந்த clipboard எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆன்லைன்ல ஒரு நியூஸ் படிக்கிறீங்க. அந்த நியூஸ்ல மொத்த பேராவும் காப்பி பண்ணாம ரெண்டு லைன் மட்டும் காப்பி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிளிப்போர்டை யூஸ் பண்ணலாம். எந்தெந்த லைனை நீங்க காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. சோ நான் இப்போ 3 லைன் காப்பி பண்ணிருக்கேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வேர்ட் பேட்ல விண்டோ கீ பிளஸ் V பட்டனை பிரஸ் பண்ணனா கிளிப்போர்டு ஓபன் ஆகும். எந்தெந்த லைன் நாங்க காப்பி பண்ணணும் அந்த லைன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா இதுல ஷோ ஆகும். சோ அந்த பர்టిక్యులர் லைன் மேல செலக்ட் பண்ணும்போது அந்த லைன் இங்க பேஸ்ட் ஆயிரும். சோ ஒவ்வொரு லைன் டு லைன் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா மொத்தமாவே நமக்கு எந்தெந்த லைன்ஸ் தேவையோ அந்த லைன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி ஒரே டைம்ல நாம இங்க கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது ஸ்கிரீன் கேப்சர். கீபோர்ட்ல விண்டோ கீ பிளஸ் ஷிஃப்ட் கீ பிளஸ் S இந்த மூணையும் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெக்டாங்குலர் ஸ்னைப். இதை செலக்ட் பண்ணி டிஸ்பிளேல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஏரியா மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. அந்த ஏரியா செலக்ட் ஆகும். ரிலீஸ் பண்ண உடனே சர்ச் பாக்ஸ்ல பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. இதுல கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஏரியா நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த ஏரியா மட்டும் இதுல பேஸ்ட் ஆகும். ஃபர்தரா நம்ம இதை எடிட் பண்ணி வேற எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரீ ஃபார்ம் ஸ்னைப். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா செலக்ஷன் ஏரியா ஃப்ரீ ஃபார்ம்ல செலக்ஷன் ஆகும். செலக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. சேம் பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுங்க. பேஸ்ட் ஆப்ஷன் கண்ட்ரோல் V பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஏரியா நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஏரியா மட்டும் இதுல பேஸ்ட் ஆகும். அடுத்து விண்டோ ஸ்னைப், ஃபுல் ஸ்கிரீன் ஸ்னைப். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்டோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்து கால்குலேட்டர். சர்ச் பாக்ஸ்ல கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கால்குலேட்டர் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். MS ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கால்குலேட்டரை நீங்க பின் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கால்குலேட்டர் ஓபன் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ பெர்மனண்டா கால்குலேட்டர் இந்த இடத்துல பின் ஆகும். உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வேணுமோ அந்த லொகேஷன்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க உங்களோட வேர்ட் பேட்ல என்ன ஒர்க் பண்ணாலும் கால்குலேட்டர் அந்த இடத்துல பெர்மனண்டா ஃபிக்ஸா இருக்கும். சேம் அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ கால்குலேட்டர்ல என்னென்ன டைப் ஆஃப் கால்குலேட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டைப் ஆஃப் கால்குலேட்டர் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், சயின்டிபிக், கிராஃபிங், ப்ரோக்ராமர், டேட் கால்குலேஷன். ஸோ இந்த டேட் கால்குலேஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் டு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஃப்ரம் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுங்க. டு ஏதாவது ஒரு டேட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பீரியடுக்குள்ள இடைப்பட்ட நாட்களை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி அதோட வால்யூமை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இதுல கரன்சியை செலக்ட் பண்றேன். டாலர்ல 1 என்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளவோ அது இதுல ஷோ ஆகும். நான்காவது மல்டிபிள் டெஸ்க்டாப். டாஸ்க் பார்ல டாஸ்க் வியூ இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல மேல பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் 1, 2 உங்களுக்கு எத்தனை டெஸ்க்டாப் வேணுமோ அத்தனை டெஸ்க்டாப் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் 1ல நீங்க ஆபீஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றீங்க. அதே டெஸ்க்டாப் 2ல உங்களோட பர்சனல் ஃபைல்ஸை ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டெஸ்க்டாப் வேணுமோ அத்தனை டெஸ்க்டாப் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஐந்தாவது இமோஜி. டெக்ஸ்ட்ல எப்படி இமோஜி எனேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். கீபோர்ட்ல விண்டோ கீ பிளஸ் செமிகோலன் கீயை பிரஸ் பண்ணுங்க. இமோஜி பாக்ஸ் எனேபிள் ஆகும். இதுல உங்களுக்கு எந்த இமோஜி ஐகான் வேணுமோ அந்த ஐகானை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்க டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஷோ டச் கீபோர்ட் பட்டன் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணீங்கன்னா கீழே டச் கீபோர்டு ஷோ ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீபோர்டு ஓபன் ஆகும். இதுல இமோஜியோட பட்டன் இருக்கும். இந்த பட்டனை செலக்ட் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு இமோஜி பேஜ் ஓபன் ஆகும். ஆறாவது ஹிடன் ஃபோல்டர். டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. கீபோர்ட்ல அல்ட் பட்டனை பிரஸ் பண்ணி நியூமரிக் கீபேட்ல 0160 அப்படின்னு டைப் பண்ணி அல்ட் கீயை ரிலீஸ் பண்ணி என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோல்டர் வித்அவுட் நேம் எந்த ஒரு பேரும் இல்லாமல் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்க. இதில் கஸ்டமைஸை செலக்ட் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐகான் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் 3 டிரான்ஸ்பரண்ட் ஐகான் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஐகானை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. இதில் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐகான் டிசேபிள் ஆயிரும். ஸோ இப்போ அந்த ஐகான் டிசேபிள் ஆயிருச்சு. ஐகான் சேம் இடத்துல தான் இருக்குது, பட் நமக்கு இது விசிபிள் ஆகல.
ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த இடத்துல செலக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஐகான் ஷோ ஆகும். அதர்வைஸ் நார்மலா யாருக்கும் ஷோ ஆகாது. உங்களோட ஃபைல்ஸை வேற யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஃபோல்டர்ல வச்சு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை ஹைட் பண்ணி வைங்க. டெஸ்க்டாப்ல ஏதாவது ஒரு லொகேஷன்ல கொண்டு வச்சீங்கன்னா ஈஸியா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சேம் அந்த ஃபோல்டரை நார்மலா விசிபிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபோல்டர்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல வாங்க, கஸ்டமைஸ், சேஞ்ச் ஐகான்ல போயிட்டு நார்மலான ஒரு ஐகான் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் இப்போ அதில் ஷோ ஆகும். 7வது டிப்ஸ், நைட் லைட். சர்ச் பாக்ஸில் நைட் லைட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்க. நைட் லைட் செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. டர்ன் ஆன் நவ் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. உங்க டிஸ்பிளேல ப்ளூ லைட்டிங்கோட வேல்யூ கம்மியாகி yellowish சேஞ்ச் ஆகும். ஸோ நைட் டைம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணா உங்களோட கண்ணு சேஃபா இருக்கும். 8வது ஷேக் அண்ட் ஸ்னாப். விண்டோஸ்ல ஒர்க் பண்ணும்போது நார்மலா நம்ம நிறையவே பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜையும் மினிமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த பேஜில் நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த பேஜை தவிர்த்து மீதி எல்லா பேஜையும் ஒரே டைம்ல மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பேஜில் மவுஸை கிளிக் பண்ணி மவுஸை ஷேக் பண்ணீங்க அப்படின்னா மற்ற எல்லா பேஜும் மினிமைஸ் ஆயிரும். சேம் அதே பேஜை ஷேக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஷோ ஆகும். விண்டோஸ்ல ஒரே டைம்ல எப்படி 2 பேஜ்ல ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷனோ இல்ல வேர்ட் பேடோ ஓபன் பண்ணுங்க. விண்டோ கீ பிளஸ் ரைட் சைடு ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடு அலைன்மெண்ட் ஆயிரும். அடுத்து இன்னொரு வேர்ட் பேட் ஓபன் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜை விண்டோ கீ பிளஸ் லெஃப்ட் சைடு ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க, லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ ஒரே டைம்ல நீங்க 2 பேஜ்ல ஒர்க் பண்ணிக்கலாம். இது வேர்ட் ஃபைல் மட்டும் இல்ல, எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ஓபன் பண்ணிக்கலாம். கூடவே 2 பேஜ் மட்டும் இல்ல, சேம் டைம் 4 பேஜ் கூட நீங்க ஓபன் பண்ணலாம். லெஃப்ட் சைடு பேஜை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் விண்டோ கீ பிளஸ் அப் சைடு ஏரோ கிளிக் பண்ணுங்க. அந்த பேஜ் இந்த மாதிரி செட் ஆகும். ஃபர்தரா இன்னொரு பேஜோ இல்ல ஃபைலோ ஓபன் பண்ணுங்க. நான் இதுல கூகுள் குரோம் ஓபன் பண்றேன். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் விண்டோ பிளஸ் லெஃப்ட் சைடு ஏரோ கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சேம் விண்டோ பிளஸ் டவுன் சைடு ஏரோ கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த பேஜ் இந்த மாதிரி செட் ஆகும். ஸோ ஒரே டைம்ல நீங்க இப்போ 3 பேஜ்ல ஒர்க் பண்ணலாம். இதே சேம் ப்ராசஸ்ல ரைட் சைடும் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜ் நான் விண்டோ பிளஸ் அப் சைடு ஏரோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரேன். அடுத்து நான் இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். அப்ளிகேஷன் ஓபன் ஆன உடனே விண்டோ கீ பிளஸ் ரைட் சைடு ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பேஜ் ரைட் அலைன்மெண்ட் ஆகும். ஃபர்தரா விண்டோ கீ பிளஸ் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் இந்த மாதிரி செட் ஆகும். ஸோ ஒரே டைம்ல நீங்க 4 பேஜ்ல ஒர்க் பண்ணலாம். அடுத்து ஸ்னைப்பிங் டூல். சர்ச் பாக்ஸ்ல ஸ்னைப்பிங் டூல் அப்படின்னு டைப் பண்ணுங்க, அப்ளிகேஷன் வரும், அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க மவுஸை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஏரியா இந்த மாதிரி இமேஜ்ல வரும். ஸோ ஃபர்தரா ஃபைல் சேவ் ஆஸ் செலக்ட் பண்ணி அந்த இமேஜை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து விண்டோஸ் டெஸ்க்டாப் ஐகானை எப்படி ஹைட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படின்னு ஒரு டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க்கை அன்செக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல உள்ள ஐகான்ஸ் எல்லாம் ஹைட் ஆயிரும். ஸோ மறுபடியும் சேம் ப்ராசஸ், ரைட் கிளிக் பண்ணி வியூல ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐகான்ஸ்லாம் மறுபடியும் ஷோ ஆகும். அடுத்து ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன். டாஸ்க் பார்ல ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ டாஸ்க் மேனேஜர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. விண்டோஸ் பூட்டிங் ஆகும்போது என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இதில் டிசேபிள் பண்ணி வைங்க. ஸோ இதில் டிசேபிள் பண்ணுறதுனால விண்டோஸோட பூட்டிங் டைம் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசி வேகமாக ஆன் ஆகும். அடுத்து டார்க் மோட். சர்ச் பாக்ஸில் டார்க் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சூஸ் யுவர் ஆக்சன் கலர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதில் சூஸ் யுவர் கலர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே டார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிசி டார்க் மோட் எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த மோடை யூஸ் பண்றதுனால உங்களோட கண் அதிக அளவு பாதிப்படையாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.